மனதை ஒருநிலைப்படுத்த மிகவும் சக்தி வாய்ந்த மனோவசிய மந்திரம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளால் பல பேர் கஷ்டப்பட்டு வருகின்றனர். அதனால் நிம்மதியில்லாமல் இருக்கின்றனர். எதனால் பிரச்சனைகள் வருகிறது என்று பார்த்தால், மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. எண்ணங்களின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க நிம்மதியின் அளவு குறைந்து கொண்டே இருக்கும். அப்படி நமது மனம் அமைதியடைந்தால் நமது உடலில் நடக்கும் மாற்றங்கள் ஏராளம். மனம் அமைதியடையும் போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். நமக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைக்கும். நமது இந்து கடவுள்களில் சக்தி வாய்ந்த கடவுளான ராம பக்தனான அனுமான், அவருடைய உருவத்தை குரங்கு போன்று வடிவமைத்திருப்பார்கள். அதற்கு காரணம், அப்படி குரங்கு போன்று அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்தினால் நமக்கு எண்ணற்ற சக்திகள் கிடைக்கும் என்பதை சொல்வதற்காகவே. ராமபக்தனான அனுமனைப் போல் நமக்கும் பல சக்திகள் கிடைக்க வேண்டுமென்றால் மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அப்படி அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்த சித்தர்களால் அருளப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மனோவசிய மந்திரம். இந்த மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து 48 நாட்கள் கூறி வந்தால் எப்படிப்பட்ட மனமும் அமைதி நிலையை அடையும். இதோ அந்த மந்திரம். ஓம் மறுமலர் வாசினி சர்வ ஜன ரட்சினி கௌரி பகவதி மனோவசியம் குரு குரு சுவாக. இந்த மந்திரம் எப்படிப்பட்ட மனதையும் வசியமாக்கும். முதலில் மனதை எவன் வசியமாக்கிறானோ அவனுக்கே சகல மந்திரங்களும் சக்தியாகும். தன் மனதை வசியம் செய்பவன் சகலத்தையும் வசியம் செய்வான். தன்னை ஆள கற்றுக்கொண்டவன் தரணியே ஆள்வான். நன்றி, வணக்கம்.